السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் எல்லாம் இன்றைய தினம் வல்ல ரஹ்மான் நம் மீது விதியாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அதன் தூய வடிவிலே நிறைவேற்ற வேண்டும் என்று பிற ஆதரவோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் இந்த உலகில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் பல்வேறு தரப்பான மக்கள், பல்வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இஸ்லாம் என்ற பெயரை சூட்டிக்கொண்டே தன்னை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு கொள்கைகளிலும் சரி, வணக்க வழிபாடுகளிலும் சரி, இன்ன பிற விஷயங்களிலும் சரி, ஆளுக்கு ஒரு கருத்தாக, ஆளுக்கு ஒரு கொள்கையாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பின்பற்றி தாங்கள் தான் மூமின்கள், தாங்கள் தான் முஸ்லிம்கள், தாங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் உலகத்தில் பார்க்கிறோம். அப்படி எல்லாரும் சொன்னாலும் உண்மையான மூமின்கள் யார்? யார் இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள்? இதான கேள்வி. எல்லாரும் தான் சொன்னாலும் அல்லாஹ் யார் அங்கீகரிக்கிறான்? அல்லாஹ் யார் மூமின் என்று சொல்லுகின்றான்? ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவரா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிம், நீங்க முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள்ங்கிறான. எல்லோரும் தங்களை முஸ்லிம்கள் என்று தானே சொல்றாங்க. அப்போ நம்ம பொதுவாக மக்களை அடையாளப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு தோற்றத்தை வைத்து மூமின்கள் என்றும், அவுலியாக்கள் என்றும், நாதாக்கள் என்றும் பல்வேறு பட்டங்களை தனக்குத்தானே சூட்டிக் கொள்வார்கள். ஊரில் பார்ப்போம், பெரிய ஜுப்பாக்கள் போட்டிருப்பாங்க, மிகப்பெரிய கஸ்டமணிகளை உருட்டிட்டு வருவாங்க, பெரிய தலைப்பாதான் கட்டியிருப்பாங்க. பார்த்த வெளி தோற்றத்தை பார்த்தாலே ஆஹா இவங்க தான் அவுலியா, அவுலியாக்கு அடுத்த வீடு, இறைவன் இறை நேசத்தால் உந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று மக்கள் பல்விதமாக சொல்லுவாங்க. யார் எப்படி சொன்னாலும் அவர்களும் சரி, நாமும் சரி, எல்லாரையும் சேர்த்தா சொல்றேன், நானும் சரி, நான் மூமினா மூமின் இல்லையா இது அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். யாருமா என்ன செய்ய முடியாது? வெளி தோற்றங்களை வைத்து, வெளி பேச்சுக்களை வைத்து சர்டிபிகேட்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க என்ன மூமின் இல்லைன்னு சொல்றதுனால நான் குறைஞ்சிட போறேன்? நான் உங்களை மூமின்னு சொன்ன நீங்க வெற்றி, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அறிவான் யார் மூமின் என்று, யார் வெற்றியாளர்கள் என்றும், யார் நம்பிக்கையாளர்கள் என்றும் இறைவன் அறியக்கூடியவன். இறைவன் அறியக்கூடியவன் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதர்களும் அதை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய ஆசை, நம்முடைய மிகப்பெரிய லட்சியம் கனவாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் மூமினாக தவிர மரணிக்க கூடாது, அதே லட்சியமாக இருக்கணும். என்னுடைய சிந்தனையாக, என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய இறைவா, ஒரு மூமினாக தவிர எனக்கு மரணிக்க செய்து விடவே செய்யாது. எப்ப மரணம் வந்தாலும் சரி, எப்படி மரணம் வந்தாலும் சரி, மரணத்தின் போது நான் மூமினாக இருக்கணும். மூமினா என்னது? இறை நம்பிக்கையோடு இருக்கும், உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக இருக்கும். என்னுடைய மௌத்துல உன்னை பொருத்த வேண்டும். இதை நம்ம அல்லாட்ட கேட்டுக்கொண்டே தான் இருப்போம், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதான் ஆசையாக இருக்கு. இதெல்லாமோ ஆசைப்படுறோம், எப்படியெல்லாமோ ஆசைப்படுறோம். இந்த ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இந்த ஆசையை நோக்கி நகருங்கள், இந்த ஆசையை நோக்கி உங்களுடைய மனதை நீங்கள் ஆழப்படுத்துங்கள் சகோதரர்களே. மூமினாக அன்றி மரணித்து விட்டால் ஆகப்பெரிய நஷ்டம் அதானே. அதை விட வேற எது நஷ்டங்களே கிடையாது. மூமினாக மரணித்து விட்டால் அதை விட சிறந்தது எதுவும் கிடையாது. சரி, எல்லாரும் மூமின்னு சொல்றாங்களா, நாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? என்ன நான் சுய பரிசோதனை செய்யலாம். உங்களையும் நீங்க சுய பரிசோதனை செய்யலாம். எப்படி செய்யறது? யார்கிட்ட கேட்கிறது? ஒருத்தட்டே கேட்க வேண்டாம். திருமறை குர்ஆனை பிரட்டுங்கள். அல்லாஹ் அழகாக அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றான். மூமின்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் அல்லது எப்படி இருக்க வேண்டும். மூமின் என்று யாரும் சொல்லுவதல்ல, திருமறை குர்ஆன் பேசுகிறது. மூமின்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். நான் கேள்வி கேட்கணும், இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? அல்லாஹ் மூமினுக்கு லிஸ்ட் போடுறான்ல, மூமின்கள் தான் இப்படி இருப்பான்னு சொல்றான்ல,
இப்படி இருக்கக்கூடியவங்க தான் மூமின் சொல்றாங்கல்ல. அதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணணும்னா, நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறேனா, என்னையே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என் உள்ளத்தில் நானே கேள்விகளை எழுப்பி பதில்களை தேட வேண்டும். எனக்கு நானே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். என்னிடம் தவறு இருந்தால் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னிடம் குறை இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். இறைவனை நோக்கிய பயணத்தில் திருமறை குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வெற்றி என்று போதித்தார்களோ அந்த வெற்றியை நோக்கி இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருவரையும் திருத்திக் கொள்ளுங்க. அவ்வளவுதான். நாம் முதல்ல நம்மளை காப்பாற்றுவோம். ஊரை காப்பாற்றுறது இருக்கட்டும், சமுதாயத்தை காப்பாற்ற என்ன காப்பாற்றணும்ல முதல்ல எல்லாருக்கும் யோசனை சொல்றேன். அந்த புளியில விழுந்துடாத, புளி கிடக்கு போவாத, நீ அங்குடிப்போ நீ குடிப்போ, எல்லாருக்கும் வழி காமிச்சு எல்லாரையும் காப்பாற்றி இவன் போய் விழுந்தான்னா ஏன் விழுறாங்க தெரியுமா? அக்கறை இல்லை அல்லது அஜாக்கிரதையின் காரணமாக. எல்லாரையும் காப்பாத்திட்டே என்பதற்காக நாம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நமக்கு அதுதானே. குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றாம இருக்க, மூமின்களுக்கான பண்பு, மூமின்களுக்கான இலக்கணம், மூமின்கள் எதிலிருந்து உருவாகின்றார்கள், எப்படி நடப்பார்கள், எதை பின்பற்றுவார்கள், குர்ஆன் அழகாக பேசுகிறது. இன்னமா கான கௌலல் மூமினீன, மூமின்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இதா தூ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்குமுல் பைனக்கும், அல்லாஹ்வும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்கள் மத்தியில் தீர்ப்பளித்தால், எது குறித்தாவது பேசினால், ஏதாவது ஒன்றை கட்டளையிட்டால், மூமினுடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? ஐ எப்போது அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், சமீனா வ அத்தானா. புரிஞ்சுதா? மூமின்களுக்கான இலக்கணம், மூமின்களுக்கான பண்பு எதிலிருந்து ஆரம்பிக்கும் சொன்னா, அதை எதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னா, அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு விஷயம் குறித்து நமக்கு தீர்ப்பளித்தால், தீர்ப்புனா என்ன? ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மட்டுமல்ல, வணக்க வழிபாடிலிருந்து எல்லா விஷயங்களிலும் ஒரு வழிகாட்டினால், நீ இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் நோன்பு நோக்க வேண்டும், இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும், இப்படித்தான் தான தர்மம் செய்ய வேண்டும், இந்த வழியில் தான் நடக்க வேண்டும், இதை ஒதுங்கி இருக்க வேண்டும், இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும், எல்லாம் குர்ஆனுடைய தீர்ப்பு தானே. எல்லாத்துக்கும் குர்ஆன்ல இருக்கு, அல்லது நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருக்கு. மார்க்கம் சொல்லாத எதுவுமே இல்லை. அப்படி நம் காது கொண்டு வந்து விட்டால் மூமின்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், குர்ஆன் சொல்லிவிட்டதா, நான் கேட்டேன் கட்டுப்பட்டேன், முடிச்சு. நபிகள் சொல்லிட்டாங்களா, செவியுற்றேன் கட்டுப்பட்டேன், முடிந்தது. இந்த தன்மை இருக்கிறதா? இதான் முதல் பாயிண்ட். மூமின்கள் சொன்னா அல்லாஹ்வா சொல்லியிருக்கா, அது சொல்லட்டுமே, இது மூமின் அல்ல. ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, அது சொல்லட்டுமே எங்களுக்கு இமாம், இது மூமின் அல்ல. நீ எவ்வளவு பெரிய வேஷம் போட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய கஸ்பமணிகளை உருட்டினாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய தாடிகளை வளர்த்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய தோட்டங்களில் மக்கள் மத்தியிலே உலா வந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த வார்த்தைகளை கேட்டு சமீனா வ அத்தானா, அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால், நான் கேட்டேன் கட்டுப்பட்டேன் என்ற பணிவு எவரிடத்தில் வரவில்லையோ, அதை யார் உறுதியாக செய்யவில்லையோ, அவர் வெளி தோற்றத்தில் மூமின்களாக நடிக்கின்றார்களே ஒழிய அல்லாஹ்விடத்தில் மூமின் கிடையாது. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம எப்படி சிந்திக்கிறோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை 5 நேரம் தொழ சொல்றான். ஃபஜ்ர் தொழுக தொழணும். காலையில முழிப்பு வருது, தூங்குறதா தொழுகிறதா? ஒரு மன போராட்டம் வருதா இல்லையா? ஒரு சிக்கல் வருதா இல்லையா? அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா, ஆமா தூக்கம் வரத்தான் செய்யுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எல்லா மனிதர்களும் எதில் வெற்றி பெறுகின்றார்கள், எதில் தோல்விகிறார்கள் சொன்னார். மன இச்சைக்கும் மார்க்கத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம் இருக்கா இல்லையா? எல்லாத்துலயும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். மார்க்கத்திற்கும் மன இச்சைக்கும் இடையில் ஒரு போராட்டம் வந்து அதில் வெல்லாதவன் மூமினாகவே இருக்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் அடுத்த பொருளை பார்க்கும் பொழுது எடுக்கணும்னு ஆசை வருதுல, மனோ இச்சை, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதுல மார்க்கம். இங்க ஒரு போராட்டம் வருதுல, எனக்கு தேவை இருக்கு, எடுக்கலாம், திருடலாம், அபகரிக்கலாம், ஆனா அல்லாஹ் திருட்டுன்னு சொல்றான, ஆகவே நான் எடுக்க மாட்டேன். இவன் மூமின், மன இச்சை கட்டப்பட்டு எடுத்துட்டான், முடிஞ்சது. இதை ஒன்னொன்னே நீங்க பொருத்தி பாருங்க. உங்க குடும்பத்துல, உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில, உங்கள் கொடுக்கல் வாங்கலிலே, உங்கள் வணக்க வழிபாடுகளிலே, இன்னவர செயல்களிலே, அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும்
இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒன்னொன்னையா பொருத்தி பார்த்து நான் இதுல ஜெயிச்சுட்டேன், இதுல தோத்துட்டேன், தோத்ததுல இருந்து திரும்ப மீண்டு எழணும், திரும்ப அந்த பாதைக்கு நம்ம போயிடக்கூடாது சொல்லணும்ல, வரணும் இல்ல. அல்லாஹ் சொல்றேன், அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கட்டுப்படுங்கள், செவியேறுங்கள், மாற்று கருத்து சொல்லாதீர்கள், அதில் உறுதியாக நில்லுங்கள், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. இதுல எங்க இருக்கிறீங்க நீங்களே சிந்திச்சுக்கிடலாம். ஏன்னா இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரையும் அடையாளம் மாத்த சொல்றேன், அடையாளங்களை வைத்து ஏமாற்றுவதற்காக கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம தொழுகிறோம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுறோம், அல்லாஹ்வாக தான் வந்திருக்கிறோம் என்று ஒரு உள்ளத்துல ஜமாத்துக்கு அங்க போனா அப்படின்னு நினைச்சா முடிஞ்சு போச்சுல. இருக்கக்கூடாது, வரக்கூடாது, வந்திருக்காது, வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு, அந்த ஜமாத்தோட சேர்த்து இருந்தா நாளைக்கு உதவுவாங்க, அதனால அங்க போய் தொழுவோம்னா முடிஞ்சு போச்சுல. அப்படி என் உள்ளத்துல வாரதை நீங்க அறியவா முடியும், கண்டுபிடிக்க முடியும். உங்களை விட சூப்பராக தொழுவேன். நம்பிக்கை என்பது உள்ள சார்ந்த விஷயம் தானே, அல்லாஹ் அறியக்கூடிய விஷயம் தானே, வெளிப்படுத்த முடியாதது தானே, வெளிப்படுத்துவதை வைத்து நாம் ஏமாற முடியும் தானே. அவன் அதனால தான் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நீ மூமின்களுடைய இடத்துக்கு வந்துவிடு, நீ மூமின்களுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நீ செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க இறைவனுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறது மூமின்களை பற்றி, இன்னமல் மூமினூன் நல்லதீன, மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, இதா புக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டால், பேசப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத்து அலைஹிம் ஆயாத்து சாதத்துவும், மேலும் திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினால் அவருடைய நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, மூமின்களுடைய தன்மையை, மூமின்களுடைய பண்பு, மூமின்கள் எப்படி இருப்பாங்க, இறை நம்பிக்கைக்கு எதெல்லாம் இலக்கணும் அப்படின்னு திருமறை என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வை பத்தி சொல்ற வரைக்கும் சரி, சொல்லியாச்சுன்னா உள்ள நடிக்கிறோம். அல்லாஹ் ஒரு மனுஷன் அநியாயமா அடிச்சுட்டான், அடி வாங்கினவன் சின்ன பையன் ஒரு எளியவன், அடிச்சவன் நல்ல குஸ்தியான ஆள், பதிலுக்கு அடிக்க முடியாது. அடி வாங்கினவன் சொல்றான், அடிக்க வரைக்கும் ஒரு 2 வருஷம் சண்டை போடுறாலும் அடி வாங்கினவன் சொல்றான், அடிச்சுட்டேன், நான் வலிமை குறைந்தவன் தான், ஆனா மறுமையில் அல்லாட்ட ஒண்ணு பிடிப்பேங்கிறான், அல்லாவோட இழுக்கிறான். மூமினால என்ன செய்யும் தெரியுமா, அல்லாவா அல்லாட்ட சொல்லுவியா, ஏதோ தெரியாம பண்ணிட்டப்பா, இவன் தான் மூமின். இதுவரைக்கும் சரி, மனித இயல்பு, மனிதனுடைய நிகழ்வுகள்ல ஒருத்தன் சண்டை போடுறோம், ஒருத்தன் கூட குறை நடந்துட்டோம், அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் அல்லாஹ்வை எடுத்து பேசுறான், அல்லாஹ்ட்ட முறையிடுவான். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக, வலிமை பொருந்தியவனாக, அதிகாரத்தில் இருந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் நீ எப்படி வந்துடணும், மன்னிச்சிருப்பா தெரியாம செஞ்சுட்ட, இதுக்கே அல்லாஹ் இருக்கிற இந்த சிந்தனை வருதா? அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் உள்ளம் நடுநடுங்க வேண்டும் தானே. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை 2 பேர் வர்றாங்க, ஆதாரம் இல்லை, சத்தியம் பண்ணுங்க அல்லாஹ் மீது, 2 பேருமே சத்தியம் பண்றோம் அல்லாஹ் மீது. எப்படி கொடுக்கலுவாங்களே வச்சுக்கோங்களேன், ஒருத்த கொடுத்தேங்க, ஒருத்த வாங்கினேங்க, எடுத்து கூத்து இல்லை, நிரூபிக்க முடியல, அப்படி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுங்க, அல்லாஹ் எழுந்தாச்சுல. கொடுத்தவன் சொல்ற அல்லாஹ் மீது சத்தியமா நான் கொடுத்தேன், வாங்கினவன் சொல்ற அல்லாஹ் மீது சத்தியமா நான் வாங்கல. யார் மூமின்? உள்ள நடுங்கலையே. நல்லா நினைக்கலாம், இது போன்ற அன்றாட நிகழ்வுகளிலே, அன்றாட செயல்களிலே, உங்கள் வாழ்க்கைகளிலே எங்கெல்லாம் இதை நாம் சந்திக்கிறோம், சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்? சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது இல்லை. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம், நாம ஒரு பள்ளியில் இருக்கிறோம், நாம மூமின்கள் தான், மாற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ் நம்ம மூமின்களாக ஆக்கணும், மூமின்களாக மரணிக்க செய்யணும், அதுக்காக நாம் பிரார்த்திப்போம், அது தப்பே இல்லை, அப்படிதான் இருக்கும். ஆனா மூமினுக்கான இலக்கணம் நம்மிடமிருந்து வெளியேறினால் உள்ள இருக்கணும் இல்லை, சுய பரிசோதனை செய்யணும் இல்லை, பிறரை குறை சொல்லும் பொழுது நான் என்ன திருத்தணும் இல்லை, அவன் அது செய்யறான், இது செய்யறான், மௌலூத் ஓதுறான், பாத்தியா ஓதுறான், தர்காவுக்கு போறான், வரதட்சணை எல்லாம் சரி, சின்ன விஷயங்களில் கூட இறைவனை இழுத்து சாட்சிகளாக நிறுத்தப்பட்டால் என் உள்ளம் நடுநடுங்குகிறதா?
அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காமிக்கப்படும் பொழுது என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறதா? கேளுங்க கேள்வி. யார் கேட்கணும்? நாம தான் கேட்கணும். கேளுங்க கேள்வி. நான் முகல்னு பேசல, உங்களுக்கு தான் பேசுறேன். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் பேசுறேன். எல்லோரும் தன்னுடைய உள்ளத்தில் கேள்வி எழுப்புங்கள். என்னுடைய உள்ளம் இறைவன் குறித்து பேசப்படும் போது நடுங்குகிறதா? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது என்னுடைய ஈமான் மேலும் மெருகேறுகிறதா? அப்படி மெருகேறவில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கேளுங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க சார். வேற ரெண்டாவது குறை சொல்லுவோம். அவங்க ஏன் சொல்றேன்னா, நாம் எப்பொழுதுமே ஒரு மிதப்பில் வாழ்ந்து விடக்கூடாது சகோதரர்களே. எல்லாம் சரியா இருக்கின்ற என்னை நான் தவற விட்டு விடக்கூடாது. அதான் முதல்ல வசனத்தை ஓதி காமிச்சேன். அல்லாஹ் நமக்கு போடக்கூடிய ஆர்டர் என்ன தெரியுமா? நீ மூமினாக முஸ்லீமாக தவிர மௌத்தை சந்திச்சிடாது. நீ முஸ்லீமா இருக்கிறான், நீ கட்டுப்பட்டவனாக, நீ இறை நம்பிக்கை உள்ளவனாக. வாய்ப்புள்ளவங்களா ரெண்டாவது அதெல்லாம் சொல்லணும். கடமை இருக்கு, செய்யத்தான் செய்யணும். செய்யலன்னா அதிகப்படுத்துவோம். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவர்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நான் சரியாக இருக்கிறேன், நான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா வரதட்சணை கல்யாணத்துக்கு போக மாட்டான். அப்படி இருந்தோம்னா சொந்தமா மார்க்கமா என்று வரும்போது மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவான். ஏன்? அதனால அல்லாஹ் பத்தி பேசப்படுது. பெண்ணு வீட்டு விருந்துல நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, மூமின் வேஷம் போடுறான். அப்படி ஊர்ல வரும்பொழுது எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்ணு வீட்டு விருந்து தான், ஆடம்பர திருமணம் தான், தஸ்மணி உடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாம் தெரியுது, வரதட்சணை கல்யாணம், ஆடம்பரம் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுது. பெண்ணு வீட்டு விருந்து சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு மன போராட்டம். மார்க்கமா மன இச்சையா? மார்க்கத்தின் அடிப்படையில் வந்தால் அந்த பிதஅத்துகளை, இணை வைத்தலை, ஆடம்பரத்தை, அனாச்சாரங்களை புறக்கணிக்கணும். இது மார்க்கம். மனோயிச்சை சொல்லுது. இவங்க புறக்கணிச்சோம்னா சொந்த பந்தம் நம்மளை புறக்கணிச்சிருமே, போய் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துருவோமே, முடிஞ்சுதா? இதை ஒத்து பார்க்கலாம்ல. யார் ஒத்து பார்க்கணும்? நாம தான். நான் ஒரு உதாரணத்துக்கு சிலர் சொல்றேன். ஒவ்வொரு செயல்களிலும் சகோதரர்களே, அதான் முதல்ல சொல்லிட்ட, மூமின் என்பது நெத்தில எழுதி ஒட்டக்கூடியது இல்லை. அப்படி எழுதி ஒட்டி ஹெட்லைட் வச்ச மாதிரி நான் மூமின், நான் மூமின், நான் ஏகத்துவ செயல் இருக்கா? உறுதி இருக்கிறதா? உறுதியாக நின்றாயா? ஜமாத்துக்காக என்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்று. அழுத்தி சொல்றேன்னா, ஜமாத்துல இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருக்கா. ஜமாத்தோட்டு வெளியே போயிட்டா வரதட்சணை கல்யாணம் ஹலால் ஆயிடுது. அது எப்படின்னு தெரியல. மூமின் எப்படி இருக்கணும்னா, ஜமாத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்று வரும்போது அல்லாஹ்வுக்காக எல்லாத்திலும் நிற்கணும். நபித்தோழர் எப்படி இருந்தாங்க பாருங்க. மனோ இச்சையை அவர்கள் எப்படி வென்றார்கள் பாருங்க. மனோ இச்சையை எப்படி விடுதல்னு கேட்கீங்கல்ல, எப்படி ஒரு பழக்கத்தை விடுதல்னு கேட்கீங்கல்ல. நபித்தோழர்கள் நிலையை பாருங்க. மதீனாவில் ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம் சொன்னா, அபூ தல்ஹா அவங்களுடைய வீட்டில் வச்சு மது குடித்து கொண்டு இருக்கின்றாங்க. மது ஹராம் என்ற வசனம் இறக்கப்படுவதற்கு முன்பாக, ஏன்னா அல்லாஹ் வந்து மதுவை எடுத்தெடுப்புலே ஹராம்னு சொல்லலை. முதல்ல மதுவை குறித்த செய்தியில் அதில் நிறைய தீங்கு இருக்கு, சில நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். பிறகு நீங்கள் தொழுகைக்கு நெருங்கும் பொழுது மது அருந்தாதீங்கன்னு சொன்னா, மூணாவதா மது தடை என்ற செய்தி வந்துச்சு. மூன்றாவதாக மது தடை என்ற செய்தி அறியப்படாமல் அபூ தல்ஹா இருக்கிறாங்கல்ல, உம்மு சுலைமுடைய கணவர், அவங்க வீட்டில் இருந்து சாராயம் குடிச்சுட்டு இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக நடக்கும் அந்த காலத்தில். இன்னைக்கு என்னமோ பெரும் குடிகாரன் அப்படி இப்படின்லாம், நபித்தோழர்கள் மாதிரிலாம் குடிச்சவங்க கிடையாது. அவர்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்ல, அப்பேற்பட்ட குடிகாரர்களைத்தான் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் உடம்போட்ட தங்கங்களாக உயர்த்தியது. பாவத்தையே செய்யாதவர்கள் விலகி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, செஞ்சவன் வரணுமே, அதை அனுபவிச்சவன், அந்த சுகம் கொண்டவன், அதன் மீது மோகம் கொண்டவன், அல்லாஹ்வுக்காக, இறை தூதருக்காக, மார்க்கத்திற்காக, அதுதான் பெருசு. அபூ தல்ஹா வீட்டில் இருக்கிறார். நாமெல்லாம் வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளுக்கு சாயா போட்டு கொடுப்போம்ல, இது மாதிரி அந்த காலத்து அரபுகளுடைய பழக்கம் சாராயம் காய்ச்சி குடிப்பாங்க வீட்டிலே.
அப்ப டாஸ்மார்க்லாம் கிடையாது, அரசாங்கமா கேட்கும் போது எல்லாரும் வீட்டில் இருந்து அபூதர்கா இருக்கிறாரு, நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு என்னுடைய சிறிய தந்தை அபூதர்கா உத்தரவிட்டார், நான் மற்றவர்களுக்கு மது பரிமாறினேன். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம்ல, வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளுக்கு சாயா எடுத்து கொடு, ஸ்வீட் எடுத்து கொடு, முறுக்கு எடுத்து கொடு, சர்பத் எடுத்து கொடு, இப்படி சாராயத்தை ஒருத்தருக்கா கொடுங்க. சகோதரர்களே, அவர்கள் அந்த மதுவின் மீது இவ்வளவு பிரியர்களாக இருந்திருப்பாங்க. அப்ப அந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது, மது அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். மது இவர்கள் வேறொரு இடத்துல ஒரு தோப்புல இருந்து சாராயம் குடிச்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் அல்லாஹ் மதுவை பூரணமாக தடை செய்யப்படக்கூடிய ஒரு வசனம் இறங்குகிறது. அவங்க வேறொரு பகுதியில் இருக்கிறாங்க, மது உள்ளதான், பாதி குடிச்சாச்சு பாதி குடிக்காம இருக்கு. நபிகள் நாயகம் இன்னொன்று, நபிகள் நாயகம் சாராயம் குடிச்சதே கிடையாது, நபி அவருக்கு முன்பு கூட. அவங்க அல்ல அந்த ஒழுக்க விஷயங்கள் அவர்களை விட பேசுறவங்க யாரும் கிடையாது. அப்ப மது குறித்து முழுமையான செய்தி இறப்புகிறது. மது முழுமையாக தடை, எடுக்கவே கூடாது, தொடவே கூடாது. அவ குடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாது தானே. அந்த நபிகளாரோடு இருந்த சபையில் அந்த வசனத்தை கேட்ட ஒரு மனிதர், ஆகா மது தடை என்று அறிவிப்பு வந்து விட்டதே, நம்முடைய தோழர்கள் தோப்புல இருந்து சாராயம் குடிச்சுட்டு இருக்கிறாங்களே, பார்ட்டி நடந்து கொண்டு இருக்கிறத அப்படின்னு அவர் எண்ணி நேர ஓடுறார். அபூதர்காவும் அந்த நபித்தோழர்களும் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக ஓடுறாரு. அங்கே எல்லாம் சாராயம் குடிச்சுட்டு இருக்கிறாங்க, பாதி கிளாஸ் இருக்கு, குடுவையில் இருக்கு, காய்ச்சி குடுவையாக வச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கு. நேரம் அவர் ஓடுற அவர் அபூதர்காவை பார்த்து கேட்கின்றார், பகல் பலகக்குமுல் ஹபர், உங்களுக்கு செய்தி தெரியாதா? சாராயம் குடிச்சுட்டு இருக்கீங்க, மது வந்து கொண்டிருக்கிறீங்க, செய்தி தெரியாதா அப்படின்னு இவர் அவங்ககிட்ட கேட்கிறாரு. அப்ப அபூதர்காவை மற்றவர்களை கேட்கின்றாங்க, மாதா பார்க்க என்ன செய்திப்பா, நீதான் வந்த செய்தி தெரியாத கேட்கிற, என்ன செய்தின்னு சொன்னா தானே தெரியும். கேட்டபோது ஒரு பருமை சொன்னார். கால் அவர் சொன்னால் ஹுர்ரிமத்துல் ஹம்ரு, அல்லாஹ் மதுவை பூரணமாக தடை செய்து விட்டான். சகோதரர்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள். மூமின்னு சும்மா சொல்லிடக்கூடாது. இறைவனை நெருங்குவதுன்னா சும்மா கிடையாது. என் உள்ளம், என்னுடைய மனோ இச்சை, என்னுடைய தேவை, என்னுடைய ஆசை, என்னுடைய உறவு, என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள், எவைகள் தடையாக இருந்தாலும் தூக்கி எறியவன், அவன் தான் மூமின். எதுவாக இருக்கட்டும். ஏன்னா இதுல தானே இன்னைக்கு சோட போறீங்க, சோட போறோம், சென்டிமெண்ட்ல சோட போறோம், பணத்துல சோட போறோம், குடும்பத்துல சோட போறோம். மார்க்கத்தை அதுக்காக தானே விடுறோம், ஆசைக்காக. இவங்க குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் வந்து ஒரு செய்தி சொல்றாரு, சாராயத்தை அல்லாஹ் முழுவதுமாக தடை செய்து விட்டான். சொன்ன பொழுது அவங்க சொல்லல, இப்பதான வசனம் இறங்கி இருக்கு, குடிச்சுட்டவங்கள போத பயிற்சியில கொஞ்சம் குடிச்சாலும் அதுதான், இருக்கிறத குடிச்சாலும் அதுதானே, அப்படி நினைக்காம மறுமொழி சொன்னார்கள். காவு அவர்கள் சொன்னார்கள், அகரி காதிகள் கிளாலயா அனஸ், அனஸே வசனம் இறங்கியாச்சா, மது தடை, அற போதையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கூட தடுமாற்றம் இல்லை என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்படும் பொழுது மூமின்களுடைய உள்ளத்தில் ஈமான் மெருகேற வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இவர்களுக்கு வசனம் ஓதி காமிக்கப்படுகிறது, இறை வசனம் எடுத்து சொல்லப்படுகிறது. மதுவை அல்லாஹ் தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான், பூரணமாக நிறுத்தி விட்டான் என்று சொன்ன பொழுது அவர்கள் உள்ளத்தில் எந்த சஞ்சலமோ ஆசையோ என்னவோ இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை பின்பற்றக்கூடியவர்கள் நான். அல்லாஹ்வுடைய உத்தரவை, நபிகளாருடைய வழிகாட்டுதலை ஒரு மூமினாக, ஒரு இறை நம்பிக்கையாளனாக நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இதோ என் கையில் இருக்கக்கூடிய குடுவையை கொடி, கீழே இருக்கக்கூடிய குடத்தை எடு, எல்லா மதுவையும் தெருவில் வீசிவிடு என்று அனஸை பார்த்து உத்தரவிட்டார்கள். அனஸ் அவர்கள் அவ்வளவு சாராயத்தையும் கீழே கொட்டினார்களே. இது போல உங்கள் உள்ளம் ஈமான் பெருகிறதா? 1000 ரூபாய் கேட்போம், வட்டி ஹராம்ன்ற விஷயம். வட்டி பக்கம் போகாதீங்க, வட்டி பறக்கத்து கிடையாது, வியாபாரம் வழங்கும். இந்த காதுல வாங்குறோம், இந்த காதுல விட்டுருவோம், இருக்கமா? எல்லாரும் சொல்லல, யாராவது ஒரே ஒரு நபர் இருந்தாலும் விடணும்ல. என்ன நாம மார்க்கத்தை படிக்கிறோம், என்ன நாம மார்க்கத்தை புரியுறோம்.
மூமின் என்று சொல்லுவதால் மூமின் ஆகிற ஒரு முடியாத சகோதரர்களே, மூமினுக்கான இலக்கணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சும்மா எப்படி மூமின் ஆக முடியும்? மூமின் சொன்னா மூமினா? தௌஹீத்வாதி சொன்னா இல்ல. தௌஹீத் வெளிப்பட வேண்டும். எங்க வெளிப்படணும்? மனோ இச்சையை அடித்து நொறுக்கும் விதமாக வெளிப்பட வேண்டும். அது என்ன மன இச்சை? எல்லாம் நீங்க கேளுங்க. நாமெல்லாம் தொலை வந்துருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரச்சனையும் இல்லை, தடையும் இல்லை. நமக்கு தொலை வந்ததுனால குடும்பத்தை விட்டு விலைக்கு வச்சிட போறதில்லை. வந்துட்டோம். நீங்க போனா மனைவி சொல்றார், நான் புலா கொடுத்துருவேன். இல்லை மனைவி கணவன் சொல்றாரு, அங்க போனா அல்லான்னு சொல்லிடுவேன். இதுதானே சோதனை. நான் இங்க இருக்கிறது இதை சொல்லல. எங்க நபி வழிப்படி நடந்தாலும் சரி, மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாத்திலுக்காக அசத்தியத்திற்காக நான் எதையும் இழக்க தயார். அப்படி உங்க உள்ளம், என் உள்ளம், பெண்களுடைய உள்ளம் வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். வரணும், சீர்படுத்தணும், சீர்தூக்கணும். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சோதித்து பார்க்கணும். தயவு செய்து கேள்வி கேளுங்க. உள்ளத்துல அன்றாட வாழ்க்கையை அன்றாட கடந்து போகக்கூடியவர்களாக இருக்காதீங்க. இன்றைய வாழ்க்கையில், இன்றைய பொழுதில் நான் எத்தனை இறைக்கட்டளைகளில் மீறிய காரியத்தை செய்தேன், எத்தனை இறைக்கட்டளைகளை நடைமுறைப்படுத்தும் காரியங்களை செய்தேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. யார்கிட்ட ஏன்ட்ட கேள்வி கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். எனக்கு நான் கேட்கணும், என் வாழ்க்கை சீர்பெற்றதா, என் வாழ்க்கை சரியானதா, என் வாழ்க்கையில் நான் மீறியது எத்தனை, என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் செய்த அமல்கள் எத்தனை. கேளுங்க சகோதரர், தயவு செய்து நான் அதான் சொன்னேன். பிறருக்கு வழிகாட்டக்கூடிய நாம் வழி தவறிவிடக் கூடாது. எல்லோரையும் நேர்வழியின்பால் அழைத்து விட்டு நாம பள்ளத்தில் போய் விழுந்துடக் கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. சைத்தான் எல்லாத்தையுமே அழகாக்குவான். அழகாக்குவதில் அவனை விட சிறந்தது யாருங்க? எல்லாத்தையும் அழகைத்தான் காட்டுவான். அல்லாஹ் தான் சொல்றான். உள்ளங்கள் இல்லை, மன இச்சைகள் இல்லை. வேண்டாம். தனித்து நிற்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் தனித்து நில்லுங்கள். மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக, கொள்கையை நிலைவரம் செய்ய வேண்டும் என்பதற்காக. தனிச்சு நிற்கிற அடையாளத்துக்காக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் அப்படி கூட நினைக்கிறா? கிடையவே கிடையாது. என்ன அடையாளம்? நமக்கு என்ன அடையாளம்? மூமின் என்பது தவிர ஒரு என்ன அடையாளம்? தௌஹீத் என்பது தவிர என்ன அடையாளம்? ஒரு மண் அடையாளம் கிடையாது. ஏன் தனிச்சு நிற்கிற? நபி வழிக்காக. ஏன் தனிச்சு நிற்கிற? கொள்கைக்காக. ஏன் தனித்து நிற்கின்றாய்? அனாச்சாரங்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் தனித்து நிற்கின்றாய்? சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக. ஏன் தனித்து நிற்கின்றாய்? மறுமையிலே இறைவனுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்பதற்காக. சில நேரங்களில் தனித்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். தனித்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படும். தனித்து நின்றால்தான் வெற்றி என்ற நிலை ஏற்படும். நெல்லு நபிமார்கள் நின்னாங்கல்ல? எத்தனை நபி? ஒரு நபிமார்கள் பூராமே தனித்துதான் நின்னாங்க. அந்த சமுதாயத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. சிலர் கேட்பான், சிலர் புறக்கணிப்பான். பெரும்பாலானோர் புறக்கணிச்சான். எல்லாம் கேட்கணும். நபிமார்களுடைய செய்தியே, நபிமார்களுடைய சொல்ல எல்லா சமுதாயத்திலும் மெஜாரிட்டியாக புறக்கணித்தார்கள். இப்ராஹிம் நபியை அவங்க பெற்றோர்களே புறக்கணிச்சாங்க. நூஹ் நபியை அவங்களுடைய மனைவி பிள்ளையும் புறக்கணிச்சாங்க. இங்க நாம என்ன புரியணும் தெரியுமா? நபிமார்கள் எந்த நபியாக இருந்தாலும் தன்னுடைய சொல், தன்னுடைய அழைப்பு பணி மக்கள் மத்தியில் எடுபடவில்லை என்பதற்காக மக்களோடு ஐக்கியமாகி விடல. இங்கதான் தௌஹீத்வாதி கோட்டை விடுறோம். என்ன மறந்துதான்னா, நாம சொல்லி சொல்லி பார்க்கிறோம். வரதட்சணை கல்யாணம் வேண்டாம், ஆடம்பர திருமணம் வேண்டாம், பாத்தியா மௌலூது வேண்டாம், கந்திரி கப்சா வேண்டாம், எல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்போம். கேட்கல. என்ன நினைக்கிறான்? ஒருத்தர் கேட்க மாட்டாங்கல்ல, நம்மளோட அங்க போயிடும் நினைக்கிறான். தப்பு. நபிமார்கள் வாங்க, எந்த நபி சொல்லியும் இந்த சமுதாயம் கேட்கல. இல்லை, நபிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க கேட்காட்ட போங்கப்பா, நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு அல்ல வெற்றியை தருவோம். அவர்கள் வெற்றியாளர்கள் என்று திருமலை பேசுகிறது.
மூமின்கள்ல சும்மா அந்த இலக்கெல்லாம் மறந்து விட முடியாது சகோதரர்கள். சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சாதாரணமாக ஒரு டாக்டர் படிக்கணும் உலகத்துல, டாக்டர் ஆகணும், எத்தனை வருஷம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு கலெக்டர் ஆகணும் ஒருத்தர், சும்மா ஆயிட முடியுமா? ஐபிஎஸ் சும்மா ஆயிட முடியுமா? உலகத்திலே சில பதவிகளை நீங்கள் அடைய வேண்டும் என்றாலே அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுப்போம், எவ்வளவு செலவழிக்கோ, எவ்வளவு பிரயாசப்படுறோம். மூமின் சொர்க்கம்னு சும்மையா? நிரந்தரமானதுல நீ கலெக்டர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் அழியக்கூடியது. சொர்க்கம் சும்மாவா? காலிதீன ஃபீஹா, அது நிரந்தரமாக இருப்பாங்கன்னு நல்லா சொல்றான். அப்ப சொர்க்கத்தை சும்மா அடைஞ்சிட முடியுமா? சொர்க்கத்தின் பாதை கடினம் தான். இல்லெல்லாம் மறுக்கலாம் இல்ல, குரானும் மறுக்கல, நபிகளாரும் மறுக்கல, நானும் மறுக்கல, நீங்களும் மறுக்க கூடாது. எப்படி நினைக்கிறேன்னா சொர்க்கத்தின் பாதை கடினம் தான், தெரிஞ்சுதான் வாரேன். கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, மவுத்து வரைக்கும் சகித்துக் கொள்வோம். எப்ப மவுத்து தெரியாது, மவுத்து வரைக்கும் பொறுக்கத்தான் செய்யணும், மவுத்து வரைக்கும் சகிக்கத்தான் செய்யணும், மவுத்தை எதிர்நோக்கி வாழத்தான் செய்யணும். மவுத்திற்காக தன்னை ஒவ்வொருவரும் தயார்படுத்தத்தான் வேண்டும். எல்லாரும் நம்ம லேசால நினைச்சாங்க. தயவு செய்து யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிலாம் கூப்பிட்டு வரல, கொள்கையை சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க. கொள்கை என்ன தெரியுமா? நீ தான் உன் சொர்க்கத்திற்காக முயற்சி செய்ய வேண்டியதான் கொள்கை. வாக்குறுதி தானே, வகி மட்டும்தான் மார்க்கம் என்பது கொள்கை. அந்த வகி மட்டும்தான் மார்க்கம் என்பதை ஒவ்வொருவரும் தன்னளவில் பின்பற்றினால்தான் சொர்க்கம். தௌஹீத் ஜமாத்துக்கு போவா சொர்க்கத்துக்கு போகும் யார் சொன்னா? சொல்லல, சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டோம். யாருக்கு வாக்குறுதி கொடுக்கல, அந்த வாக்குறுதி கொடுத்தா மார்க்கடி அப்படி இல்லவே இல்லை. ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க தௌஹீத் ஜமாத்துல இருக்கீங்களா, எந்த ஜமாத்துல, அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை. எந்த கொள்கையில் எப்படி உறுதியாக இருந்தீர்கள், எப்படி மனோ இச்சையை மார்க்கத்தை கொண்டு வென்றீர்கள், இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இங்க வாங்க தயவு செய்து, எங்க எதை ஃபாலோ பண்ணணும், எதை யோசிக்கணும், எதை சிந்திக்கணும், அதை விட்டுட்டீங்களா ஒரு கற்பனையில இருந்து நமக்கு தொழ மாட்டோம், நோன்பு வைக்க மாட்டோம், சக்காத்து கொடுக்க மாட்டோம், ஆடம்பர திருமணங்கள்ல எல்லாம் செஞ்சு கொடுவோம். ஆனால் தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சிருக்கோம். நாளைக்கு மரணிச்ச பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும் அப்படி ஹாயா நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க முட்டாள்களாகத்தான் வாழ்வீர்கள். இல்ல நானும் வாக்கு கொடுக்கல, யாரும் வாக்கு கொடுக்கல, எனக்கும் வாக்கு கொடுக்கல, கிடையாது. மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இலக்கணத்தை சொல்றான், வழிமுறைகளை சொல்றான், நெறிமுறைகளை சொல்றான், உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து போன்னு சொல்றான். தயவு செய்து வாங்க, எங்க மூமின் என்ற இடத்துக்கு வாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்தை சொல்லி காட்டுறான் மூமின்களை பற்றி, உமை யஅமல் மின ஸாலிஹாத்தி மின் தக்ரின் வ உன்தா, ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருக்கு சேர்த்தே சொல்றான். நல்ல அமல்கள் செய்து நம்பிக்கையும் கொண்டிருந்தால் வஹு மூமினும் வ உலாயிக யதுகுலுல் ஜன்னா, அவர்களை நாம் சொர்க்கத்தில் நுழைவிப்போம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய கேரண்டி, மோடி கேரண்டி இல்லை. நீங்கள் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும், நல்ல அறங்களும் செய்ய வேண்டும். ஆண்கள் பெண்கள் ரெண்டும் சேர்த்தே சொல்றார். அப்படி நம்பிக்கையும் நல்லறங்களும் நீங்கள் செய்திருந்தால் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வது என் பொறுப்புங்கிறாங்க. இது நல்லறம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கைனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை நல்லறமும் எங்கிருந்து எடுக்கணும், குரான்ல இருந்து ஹதீஸ்ல எடுக்கணும். குரான் ஹதீஸை எப்படி பின்பற்றணும் நிறைய படிச்சிருப்போம். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டால் மட்டும் போதாது. சொர்க்கத்திற்கு செல்வதற்காக எதையும் நான் சகித்துக் கொள்வேன் என்று உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள். அந்த சகிப்புத்தன்மையில் உறுதியாக இருங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹ் நல்வாழ்வை தருவான். அத்தகைய வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்து உரையை நிறைவு செய்கிறேன்.